பண்ணிக்கிறோம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு ஆசீர்வாதம். நான் சாப்பாடு எவ்வளவு காடா மெயின் ரோடு சார் இது. நல்லபடியா ஆகிட்டாங்களே. ஆமா ஆமா போயிட்டு வாங்க. சாப்பிடுவீங்களா? சாப்பாடு இல்ல மசாலாலாம் போட்டுறதுல வெள்ளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? மோர் கொடுக்கட்டுமா? கூட நானும் வாழேன்றேன். போய் சாப்பிடுங்க போங்க. நல்லா சந்தோஷம். நல்லா இருக்கணும் அவங்க வேண்டிங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு வேண்டிங்க. ஓம் நம சிவாய. அன்னதானம் கொடுத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். செல்வ செழிப்போட சீரோட நல்லா இருக்கணும். ஆயர்பாடியில் கண்ணம் வராத மாதிரி அவங்க குடும்பம்லாம் நல்லா வளர்ந்து வரணும். வீடோடி வாழணும். சந்தோஷம் பாட்டிமா. நல்லா இருக்கணும். நமக்கு தொடர்ந்து நமக்கு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சோறு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் மட்டும்தான் ஐயோ சாப்பாடு தான் சாமி வேஸ்ட் ஆக மாட்டேன். நமச்சிவாய் தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம் ஆனந்தம். நம்ம நாளைக்கு இருக்கணும் தெரியல, பார்த்துக்கோ. சரி நீ இருந்தால் ஃபோன் பண்ணி. சரி தாத்தா. நமச்சிவாய. வாங்க வாங்க. நமச்சிவாய தாத்தா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. சாந்தமாக சந்தோஷமாக அமைதியாக நிலவ வேண்டும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். இன்னொரு வெள்ளை சாதம். மோரா? என்ன கீரை? கீரை. சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. எதினி தாத்தா 2 கொடுத்துருங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. நான் இப்போ ஒரு வாரமாக அந்த வெயில் தாங்க அப்படி உண்டு. எங்கே போயிருந்தீங்க தாத்தா? நீ குடியா போயிருந்தியா? என்ன விஷயமா போயிருந்தீங்க? ஏற்கனவே நம்ம நாள் இருந்தேன். ரொம்ப நாள் இருந்தீங்களாங்க? சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்ச்சி. திருவிழாக்க கூப்பிட்டாங்க, அதுக்கே போகல. சரி தாத்தா. சந்தோஷம் தாத்தா. போயிட்டு வாங்க. லட்டு ஒன்று கொடு. குடி போய் அப்படியாடா இந்தடா போட போட. கொஞ்சம் சத்தமா பேசுறத, கொஞ்சம் நம்ம குரல் வந்து கொஞ்சம் கனமா பேசும். நம்ம கொஞ்சம் சத்தமா பேசுறத இங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது குசுன்னு பேசணும்னு நினைக்கிறாங்க. குசுன்னு பேசணும். எனக்கு அப்படி ஒன்றும் வரலையே. நான் எப்பயுமே நேச்சுரலாக இருக்கிறேன். அப்போ இருக்கிறது இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சத்தமாக பேசுறத கொஞ்சம் என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வயசுல இந்த வயசு வரைக்கும் குரல் கொஞ்சம் சத்தமாக வரும், அவ்வளோதான். அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியும். தெரியாத ஆளுங்களே நம்ம புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம ஏன் புரிய வைக்கணும்னு இருந்தா கூட சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டுப்பா. சிவசிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஒன்று மோர். சிவசிவாய அருணாச்சலேஸ்வராய அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் சாமியாரங்களுக்கு கொடுக்குற சாப்பாடுமா பாப்பா? சாமியாரங்களுக்கு கொடுக்கட்டுமா? இத்தனை பேர் இருந்தா நான் என்னமா பண்ண முடியும்? நேரம் அங்க பேசி தானே இருந்தா சரி வாங்கின்னு போ. தண்ணி கொடுறா. கேட்டு வாங்கம்மா. எத்தனை தாத்தா? 2 இல்லை.
நம்ம சொல்லி 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 எனக்கு அழுத்து போய் பைத்தியம் தான் பிடிக்குது. ஓம் நம்ம சித்த போடுறாங்கன்னு சொல்றோம், சாப்பாடு போக மாட்டேன்றாங்க. என்னது கீரை ஒன்று கொடுத்துருப்பேன். எத்தனை சமயம்? 2. ஓம் நமச்சிவாய நமக. 2 தாத்தா. சிவாய நமக. 2 பாப்பா பாப்பா தானே சொல்லிச்சேங்க. நீ தானே அங்க பேசணும்னா எப்படி பார்த்தியா பேசுது. இதை வேற நான் வேற கேட்டா தப்பா ஆயிடும்ட்டு தான் கம்மன் ஆயிட்டேன். நாங்கிட்ட வந்து பேன்னு தானே சொல்லிச்சு. நீ அங்க பேசினியாமா என்ன ஒரு ஊமையை போய் அப்படி சொல்றீங்க அங்க பேசும்போது பாத்தியா. எத்தனை தாத்தா? எவ்வளவு சத்தமா பேசின்னு போது பாத்தியா. தண்ணி பாட்டில் அதுக்காக சாப்பாடு வாங்குற வரைக்கும் என்ன பேசி அப்புறம் எப்படி இப்ப வேற எப்படி பேசின்னு போது பாருங்க. இதை நான் கேட்டா நான் தப்பானவன் ஆயிடுவேன். என்னங்க இதே ஒரு ஊமை பொண்ணுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படிதான் நீங்களும் நினைச்சு. நான் தான் அது அங்க பேசுறத பார்த்தனே. நானு ஒண்ணு போஞ்சுவான் அந்த வர்ணலிங்க தாண்டா என்ன இது போறியா நீ நாமம் போறியா அதான் பேசி இருந்துச்சு சத்தமா. இங்க வந்தானே பேந்து இதை நம்ம கேட்டோன்னு வச்சுக்க கொஞ்சம் இதை நம்ம கேட்டோம்னா என்னங்க நீங்க ஒரு சாந்தமாவே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து என்னங்க என்னுடைய உடம்பு மனசு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. நான் கேட்டுறேன் ஒரு சாப்பாட்டுக்கு நீ இத்தனை கேள்வி கேட்பியா அப்படின்னுவாங்க. என்னவோ பேசிட்டு வர நம்மளே ஏமாத்திடுறாங்க. புதுசா வர ஜனங்களை ஏமாத்த மாட்டாங்களான்னு. அருணாச்சலேஸ்வராய அண்ணாமலையார் அண்ணாமலை கரோகரா சிவாய. மௌன விரதத்துல சாப்பாடு கொடுக்கலான்னு பாக்குறேன், பேசாம முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒண்ணு பேசி ஆக வேண்டியதாகுது. கட்டாயம் தான். அப்படியே நானும் சரி ஒரு ஷாப்பிங்காவது பேசாம கொடுக்கலான்னு பாக்குறேன். சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. இந்த ஸ்டாப்பிங்லாவது மௌன விரதத்தை ஃபாலோ பண்றேன். இந்த ஸ்டாப்பிங்ல இறங்கும் போதே சொல்லிடு மாமா மௌன விரதம். ஊருக்கு போயிடுவாங்க. நமச்சிவாயம். 2 குழம்பு கீரை குழம்பு இன்னைக்கு. நமச்சிவாயம். வெள்ளை சாதம் மட்டும். மோர் வெள்ளை சாதம். எங்களுக்கு மோர் தானே கேட்டீங்க? மோர் வெள்ளை சாதம்ங்க. கட்டலாம் ரெண்டா யாரும் கிடையாது. மௌனம் இல்லைம்மா. ஆமா மௌனம். என்ன உங்களெல்லாம் நம்பி
மௌன விரதம் இருக்கிறேன் பாரு. அவரு தைலம் கேட்டுக்கிறாரு, அதுக்கு நீ என்கிட்ட அது இது இல்லைங்கிற. உங்களெல்லாம் நம்பி நான் மௌன விரதம் இருக்கிறேன் பாரு. அவரு கேட்கறது கூட உனக்கு காதுல வைக்க மாட்டேங்குது. நெத்தி காமிச்சு தேய்க்கிறாரு, போறாரு வராரு. ஆனா நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்களால நம்பி மௌன விரதம் தான். நான் கல்லடி பட்டு கல்ல இதை பட்டு தான் போன பொழுதுங்க. தைலம் இல்ல ஐயா, இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு நான் மௌன விரதத்தை கலைக்கணும் பொழுது. அவர் தலையை காமிக்கிறாரு இப்படின்றாரு, அவர் தலையை காமிக்கிறாரு இப்படி தேய்கிறன்றாரு. அண்ணாண்ட பக்கம் போனா மட்டும் தைலம் கச்சிருமா? லட்டு ஒண்ணு குத்துற அவருக்கு. உன்னால காலையில இருந்து இந்த மௌன விரதமே கழிஞ்சு போச்சு. அவரு மௌனமா கேட்கறது கூட உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. மாமியார்களுக்கு இந்த இடத்துல இருந்தே மௌன விரதம் இருக்கலாம்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இடமே கழிச்சிட்டீங்க. இல்ல ஒருத்தர் கேக்குறாரு சைலண்டா அப்படின்றாரு. கடைசி வரைக்கும் உங்க பதில் தெரியாம என்ன சாப்பாடா எத்தனை வேணும்? 2 கீரையா மோரா? சிரிக்காத எனக்குனே வருவாங்க போல இவங்க. இவங்கெல்லாம் நம்பி நம்ம மௌன விரதம் இருந்தா அவ்வளவுதான். என்ன சாப்பிட்டா? புளி சாதமா? நீ போய் உட்காரு. சும்மா சும்மா சொல்லு, என்ன சாப்பிட்டா? குஸ்கா சாதம். அது தொடைக்காம கூட வந்து வாங்கிங்கிற சாப்பாடு. சாப்பிட கூட ஒரு நிமிஷம் நீ சாப்பிடலன்றது. கிட்ட வாங்க ஒரு அரிசி 2 அரிசி இவரு சாப்பிடலையா? போ கிளம்பு. போய் உனக்காக தான் மௌன விரதம் இருக்கிறாரு. சாப்பிடலையா? நமச்சிவாய புதுக்கோட்டையில் இருக்கிறார். நல்லா இருக்கார் புதுக்கோட்டையில் இருக்கிறார். லட்டு கொடுங்க. லட்டு வாங்கினேண்ணா. லட்டு வேணுமா? சுகர் இருக்காண்ணா? சுகர் இருக்காண்ணா? நீண்ணா சுகர் இருக்காண்ணா? ஈரா எதுண்ணா ஈரா? காலைல அப்படியே குளிச்சுட்டேன். ரெடி பண்ணுவேன். எங்கே போனேன் நான் கேட்டேன். நான் எத்தனை சாப்பாடுன்னு கேட்டேன். 2 கொடுத்துருங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று சொல்கிற. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 1 போதுமா? போதும் 1 போதும். குழம்பா மூரா மோரு. நந்திசாமி சிவாய நமக. லட்டு வேணாம். லட்டு வேணாம்ப்பா. நான் 95 வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 195. இது நான் லட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க மாசம் மாசம் ஸ்வீட்டோட கொடுக்குறவங்க. அவங்க மாசம் மாசம் அமாவாசைக்கு முந்தின நாள் சாப்பிடாதீங்க. சரி நான் ஸ்வீட்டோட கொடுக்குறேன்னு சொன்னனே, வேண்டிக்கின்னே அப்படின்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் 2 சாப்பாடு. 2 விடும். ஒன்று மோர் சாதம். ஒரு மோர் சாதம், ஒரு கீரை குழம்பு. மோர் மட்டும். உங்களுக்கு மோர் 1 போதுமா? சிவாய நமக. மோர் சாதம் மட்டுமா? தண்ணி வேணும். எத்தனை ஐயா? 2. மண்ணாங்கட்டி சாமி. சாமி கொடுங்க. உங்களுக்கு வேணாமா? இதை வாங்க. என்ன கையில் தொடப்பக்கட்டை? தொடப்பக்கட்டை தாங்க. ஓப்பா சாமியார்லாம் இல்லை, நீங்கள் தான். நான் சும்மா சும்மா உப்புக்கு போஸ் கொடுக்குறேன். நான் கூட்டுறதே இல்லை. இதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நான் கூட்டவே தெரியாது. ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பாக்கெட்டு மோர் மட்டும் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விடுங்க.
இன்னொன்று மோர் எக்ஸ்ட்ரா இருக்குதாப்பா? எல்லாரும் அதே கேட்குறாங்களே, என்ன பண்ணுறது? ஊறுகாவிப்பா போயிட்டு வரேண்ணா, பாக்கெட்டில் வச்சுக்கண்ணா ஊறுகாவை. சந்தோஷம் நைனா, போயிட்டு வா. வாயாயம்மா, காற்று வச்சு நின்ன பிறகுதான் வருவியா? என் செல்ல யாரை தூக்கிட்டாங்க? ஐயோ, ஐபோன் காணாம போயிட்டு இருக்கும் பொழுது சார்ஜ் போட்டு வச்சிருந்த சாமி நெகிழ் கொல்ல போன ஒருத்தங்க தூக்குறாங்களா? என் போனை தூக்கின்னு போயிட்டாங்க சாமின்னு நான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன சமயம் பண்ணிட்டேன் நானு? பாட்டியே, பிடிச்சி கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? இதான் சொல்லிட்டு வந்து ஒன்று குத்துருப்பா. இதெல்லாம் இல்லை, செல்போன் காணாம போனா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு அந்த வண்டியில சொல்லிக்கிறாங்களா என்ன? போ பாட்டியே போ, மழை வரத்துக்குள்ள வீட்டுக்கு போ. ஏமாத்துங்க ஐயா. நிறைய 1000 கோடி மரம் நடுவோம். 1000 கோடியா? 1000 பில்லியன் கோடி மரம். 1000 பில்லியன் கோடி மரம் நடுவோம். ஆஸ்திரேலியா தானே உங்களுக்கு அறிமுகப்படுறீங்க? ஆமா, அப்படித்தானே உங்கள்ட்ட வந்தேன். ஆமா. அப்புறம் பணத்தை கண்டு பயப்படுறீங்க? ஆஸ்திரேலியா அப்படிதான் நம்ம அறிமுகம் ஆனோம். நான் ஆஸ்திரேலியா அறிமுகம் பண்ணலாம். அப்பதானே உங்கள்ட்ட 5 சாப்பாடு வைத்திருந்தேன். ஆமா ஆமா, இல்லையாம்மா, கொடுத்ததே மறந்துடுறீங்க. மறந்துட்டேன் சாமி. அதனாலதான் சிரிக்கிறீங்க. கொடுத்தா நீங்க கவலையாயிடுவீங்க. இல்ல, கொடுத்துட்டு மறந்துடுறீங்க. சிரிக்கிறீங்க. சரி சாமி, வட்டமா? என்ன சிரிக்கிறீங்க? இந்த சிரிச்சுக்கிறீங்களே, இந்த பாட்டி செல்போனை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதான் நம்ம வேலை. உண்மையான நெருவி கேட்கிறாரு அண்ணாமலையாரு. உட்காரு உட்காரு உட்காரு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கத்திரிக்காய் கீரை குழம்பு இன்னைக்கு. கத்திரிக்காய் கீரை குழம்பு கிராமத்தில் வைப்பாங்களா? கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்களா? கீரைகள் போட்டு கத்திரிக்காயும் போட்டு அப்படிலாம் சாப்பிட்டு வரீங்களா? கத்திரிக்காய் கடைஞ்சி தனியாக இட்லிக்கு சாப்பிட்டு இல்லை, கீரையிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கிராமத்தில் செய்வாங்க. சிவா இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு செய்யுதுங்க. கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு கேட்குதுங்க இப்போ இருக்குதுங்களா? சரி, போயிட்டு வரேண்ணா. கீரை மட்டும் தான் நல்லா இருக்கும் அந்த கத்திரிக்காய் கடைச்சல. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு பாரு போல இவர். ஆமாம் தானே? அதெல்லாம் அப்போ சாப்பிட்டோம். அதான் தன்வினை பின்வினை ஆகுது. என்ன செயின் எல்லாம் புதுசாக்குது நக்குமா? விசேஷத்துக்கு எங்கன்னா போய் வரையா? 1 2 தங்கம்மா? எனக்கு 1 தங்கம்மா கொடுத்துருங்க. பித்தளையா? வெத்தலை போட்டுன்னு போய் சொல்லாத, பித்தளைன்னு குடு. எதுன்னு போய் வச்சுட்டு வரையா? கைட்டாத சும்மா சொன்னாங்க. 2 பேருக்கு நாங்கள் ஆள் போட்டு போயிட்டோம். ஒன்று வாங்கிக்கப்பா, சாமியார்கள் கொடுக்குது. ஒன்று வாங்கிக்க. 1 2 சரி. ஒன்று கொடுத்துருப்பா. நான் இந்த செகண்ட்லேருந்து மௌன விரதம் இருக்கவே முடியாது. ஆஹா, நான் பார்த்துட்டேன். நான் இந்த செகண்ட்லேருந்து மௌன விரதம். நான் அமைதியாயிட்டேன், நீங்களே பேசிங்க. நீ சொல்லிட்டு வந்தா மௌன விரதம் சொல்லிடு. அப்படி இருப்பீங்க. நான் போட்டோ இங்கே தானே பிடிக்கிறேன், நீ அங்கே தானே வர. நான் உன்னை கூப்பிட்டா போட்டோ பிடிச்சேன். ஏன் வந்து நின்றுட்டு யாரு உன்னை எட்ட இருக்கும்போது நான் வந்து எட்டி பார்த்து போட்டோ பிடிச்சிட்டேன். அவர் மௌன விரதம், அவர் பேச மாட்டார். இன்னைக்கு விரதம் இருக்காரு. அந்த பக்கம் திரும்பி நீ போட்டா புரியுற. அதுக்கு கொடுத்துடணுமா? போயிட்டு வரட்டுமா? இன்னொன்னுதா ஒண்ணுதான் பாட்டிமா எல்லாருக்கும். ஏன் எல்லாரும் 2 கொடுக்குறேன்னா எனக்கு பிள்ளைக்கு சாப்பிட வைத்தால ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு. ஏன் நான் உண்மையாக பேசுறேன்? நீ கொடு. மௌன விரதம், மௌன சாமி வேண்டி இன்னொன்று ஏன் நிறைய போடுவாங்களே பாரு. அண்ணன் கூட வித்துக்கின்னு போவேன். எங்க அதெல்லாம் அதெல்லாம் ஏற்ற
சாப்பிட்டுருந்தோம். அதை வச்சுக்கிற பாரு நான் அதுதான் நான் அங்கே நான் பார்த்தேன். அந்த கூட சாப்பிட்டுருந்தோம். பை இருக்குது, பக்கெட் இருக்குது. அது காய் வச்சுக்கிறாங்க கத்திரிக்காய்னால. அது பை தான் அது கத்திரிக்காய் வச்சுக்கிறேன். அது அண்ணன் சோத்தக்காய் போட்டா தேவையில்ல. இன்னத்துக்கு போட்டா பிடிச்சிக்கிறேன். எனக்கு இனிதான் என்ன பஸ்ல அங்கிருந்தே பிடிச்சிக்கிட்டேன். அது தேவையில்ல காய் எங்கள் அண்ணன் போட்டு பாரு கத்திரிக்காய் அது ஏற்றுங்க. சரிண்ணா. ஐயா 1 2 ஐயா. சிவாய நமக. புருஸ்லி என்ன தாத்தா? ஒன்று வர்றாரு அவரு. எலிப்பூடுன்னு அவர் ஒரு ஆளை எலி போடு தெரியுமா? தூங்கி வாடுறேன். தூங்கினா ஏந்திரிக்க மாட்டாரா? ஒரு லட்டை போட்டுடலாம் வாயில தூங்கினாங்க. என்ன தூங்குறதுக்கு முன்னா தூங்குறதுக்கு பீச்சு மாதிரி இருக்கு. இப்போ எல்லாம் கட்டி போட்டிருக்கான். படம் நிம்மதியாக படுத்து தூங்குறத விடுறது. என்ன வேணும் இடம் கட்டி வேணுமா? சாப்பிடலாம். ஒன்று கொடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ணும். இனிமேல் தான் சாப்பிட்ணும். உட்காரு. போயிட்டு வரட்டுமா புருஸ்லி? சேர்க்காதியா அதை படியா. எதா? அதோ கீதாசாரமா? அது கிருஷ்ண பகவான். அது கிருஷ்ண பகவான் யாருக்கோ எழுதுந்து அதையே நான் படிக்கிறோம். நீங்கள் நல்ல வேலை படிக்க வேணும். ஹரியானா ஸ்டேட்டில் குடிச்சவத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பாணர்கள் யுத்தம் முடிஞ்ச இடம். இந்த மாதிரி தான் எழுதி பெரிய போர்டு இருக்கான். எல்லா மொழியிலையும் இருக்கான். அதான் படிக்கிறதா. சிவ சிவாய சிவ 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 சிவாய என்னப்ப நல்லவா என் தாயும். நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எத்தனை சாமி? 1 2 ಮೂರ ಕಿರಸದಮ್ಮ. ಮೂರು ಇದು ಕೀರೆಯಾ? ಆಕು ಆಕು ಆಕನ್ನ ಕೀರೆ. 2 ಮೂರನ್ನ ಮಜ್ಜಿ மஜ்ஜி மஜ்ஜி ஆக்கு. சாப்பாட்டுக்கு அண்ணா. சிவாய நமச்சிவாய ஆயுஷ்மான் பவ. நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய. வரா ஏ ஓடியாரு நீ? எங்க ஓடியாரு நீ? என்னண்ணா எங்க இருந்து ஓடியாரு தெரியுமா? பின்னாடியே ஒடியா உனக்கு திடீர்னு அமாவாசை ஆச்சுன்னா அதிகமா பாசம் வந்துடும் பொழுது. வா 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 சாப்பாடு வாங்கிக்கங்க சாமி. வாடா வாடா சிம்பா வா வா வா. என்ன என்ன இன்னைக்கு குசியாகிறா? ஓ என்ன நீ வேற மாதிரி குசியாகிறாரு தம்பி. என்னப்பா என்ன விஷயம்? டேய் 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 என்ன பண்றது என்னது? அதான் ஒரு 4 கூட வந்து அவர்கள் வந்து பாருங்க. சரி திருவண்ணாமலைக்கு வந்து அவர்கள் ஓ அவருக்காக தான் வந்துடுறீங்க. ஏய் ஏய் சாப்பிட்றா. ஏய் வேஸ்ட் பண்ணாத சாப்பிடு. யாருக்காக நன்மை ஆகணும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. பிள்ளைங்க பார்த்துன்னு இருப்பாங்க. என்னென்ன பண்றான் பாருங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீரை குழம்புங்களா? மூரா எந்த பக்கம் ரைட்டு இதே மாதிரி சில்லுன்னு காற்று இருந்தால் சந்தோஷமா இருக்கும். வெயில் அடிக்குது ஒரு பக்கம், ஆனால் காற்று கொஞ்சம் சில்லுன்னு அடிக்குது.
சிவாய நமக நமச்சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய. சாமி ரெண்டா? ஆமாம். இல்லை இது மோரா, 2 மோரா? இது மோரு கீரையான்னு கேட்டேன். கீரை மட்டும் வேணும். சரி சரி. அதெல்லாம் இன்னும் பேட்டரிக்கே போடுறேன். ஓம் நமச்சிவாய. இனிப்பு கொடுத்துருக்காங்க, அன்னதானம். நமச்சிவாய. இன்னைக்கு 2 பேர் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நமச்சிவாய. ஒருத்தங்க இனிப்பு கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சிவாய நம. சார் யாவது என்ன இருக்கானா சாமி? போயிட்டாங்க. ஒன்று கொடு. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் எல்லாரும் அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு ஓம் நம சாமி. அவங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய். நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய். பார்த்துக்க. ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய். அருணாச்சலா ஓகோன்னு இருங்க. ஓம் நம சிவாய். நமச்சிவாய் சாமி. சந்தோஷம். போயிட்டு வரட்டுமா? பரவாயில்லைங்களா? படம் பரவாயில்லைங்களா? வரும் போவோம் வரும் போவோம். சாப்பிட்டு இருக்கீங்க? மாத்திரை எல்லாம் சாமி வரும் போவோம். பார்த்துக்கலாம். சரியா சாமி. அதெல்லாம் சரி. அது ஆவறதுலாம் சரியாகுன்றது நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு சாமி. ஏன்னா நம்ம ஒரு நாள் கூட நமக்கு அந்த மனநிலை வந்து ஏதோ ஒரு இதுலயே ஓடினே இருக்குது. எதனா ஒரு வேலை, எதனா ஒரு டென்ஷன், எதனா ஒரு இது அப்படியே ஓடினே. இது இல்லைனாலும் அது, அது இல்லைனாலும் இது, எதனா ஒன்று மேல ஓடினே இருக்குது. அதனால கொஞ்சம் கயிறு மோர் அடிக்கடி சேர்த்து. நீங்க என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் உடல் நிலையில மனநிலை ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தா மட்டும்தான் இது காயம் வந்து சரியாகும். ஓட்டங்கள் மனநிலை ஓட்டங்கள் அப்படி ஓட்டம் ஓட்டினே இருந்துச்சுன்னா சுரப்பி அதிகமாகும். ஆசிட் அதிகமாச்சுன்னா நீங்க அமிர்தமே சாப்பிட்டு வயிற்ற தைச்சிருந்தாலும் அந்த ஆசிட் போய் வயிற்ற புண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமா. அதுக்காக தியானம், யோகா, கண்ணை மூடின்னு பார்த்தா எல்லாம் சுத்தி ஏதோ ஓடுது. கிளிங்கெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. என்னவோ தியானம், யோகா எதுவுமே வரமாட்டுது நமக்கு. எத்தனை சாப்பாடு ஐயா? ஒன்னா பார்க்கலாம். சரியாடா அது இல்லைன்னா அதனாலதான் விதிக்குதுன்னா போய் சேர வேண்டியதுதான். அப்படிலாம் இல்ல சாமி. எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும். சின்ன ஒரு இதா இருக்கும். சிவாய நமக. சரி சாமி. சமைச்சு பரசாமி பார்க்கலாம். பாவம் யாருன்னா மாட்டிக்கிறாங்க அதுகிட்ட. கொஞ்சம் அங்க சொன்ன மாதிரியே சொல்றாரு. வண்டி சாப்பாடு கொடுக்க போகுது. ஓஹோ பார்த்தீங்களா இல்லையா? என்ன ஆச்சு நைனா உனக்கு உடம்பு? என்ன ஆச்சு நைனா உடம்பு? பல்லுலாம் வலியுது, கண்ணு தெரியலப்பா. தெரியல என்ன பண்ணுறது. இங்கே கடையாண்ட பார்த்துக்கினாரு நேற்று பூரா ஏந்து. என்ன ஊருக்கு போக வேண்டியது தான். நீ போக முடியல. யாரும் இல்லை. யாரும் இல்லையா? சரி சரி சரி. இவர் தான் சாமியார் நல்லா பார்த்துக்கிறாரு. மாத்திரை கூட சாமி எதனா இது பண்ணு. நம்ம எதனா குத்துப்படி எதனா ஆகி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எதனா சொல்லலாம். வேணாம் சாமி. ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாரு. வேணாம் சாமி. மாத்திரை மட்டும் எதனா கொடு சாமின்னு சொல்றாரு. சரியா பார்க்கலாம். சரி சரி விடுங்க, நீங்க பார்த்துக்கலாம். அப்பா உங்க ஊருக்கு பஸ் ஏற்றி விடுறோம் போறியா? எனக்கு யாரும் இல்லையாங்க. யாரும் இல்லை. ஐவராரு எங்க போலான்னு நினைக்கிறீங்க? எங்கேயும் போக மாட்டியா? இங்கேயே உட்காந்து கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. என்ன பண்ணுறது? சரி விடு, நீ சாப்பிடு. நீ பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். கட்டுமா? எங்க போற? ஊருக்கா வாங்குவா? ஊருக்கா கேக்குது.
ஊறுகாய் கொடுத்துருமாமா. ஊருக்கா அவனுக்கு கொடுப்பா. ஊறுகா 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 ஓ ஊறுகா வாங்கிட்டியா? மௌனூர் தான் நீங்க. மௌனூர் தான். ஊருக்கு போறீங்களா? அதான் ஊருக்கா கொடுத்துட்டாங்களே. இப்ப என்ன ஊருக்கு போறீங்க? என்ன ஊருக்கு போற? என்ன ஊருக்கு போறீங்க? பாத்தியா பஸ் எப்படி ஏறுவ? காசு நிறைய சேர்ந்துச்சு மாமா. நீ வேற கம்னு இரு மாமா. கொடைக்கானல் போலான்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் போ. கொடைக்கானல் இது எங்க ஒண்ணா போகணும். அம்மா காசு வச்சு என்ன ஊருக்கு போற? என்ன ஊருக்கு போற? திருச்சி. திருச்சியில யாரு இருக்காங்க? திருச்சியில யாரு இருக்காங்க? திருச்சியில யாரு? திருச்சியில குளு 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 குளுன்னு இருக்குமா? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல மட்டும் வெயில் அடிக்காதா? வெயில் அடிக்காதா ஸ்ரீரங்கத்துல? ஸ்ரீரங்கத்துல சூரியன் வராதா? சூரியன் திருச்சி மலைக்கோட்டை போற ஆறு ஓடுது. காவேரி. காவேரி ஆறுல போய் இறங்கலான்னுக்கிறேன். இப்படியே போ. பஸ் வரும். இப்படியே போ. காலைல போயிரு கார்ல அவர் அப்புறம் வரணும்னா ஃபோன் பண்ணி கார் எடுத்துன்னு போனா மறுபடியும் கார்ல போகணும். எனக்கு பார்க்க முடியுமா? சவு பிரச்சனை தான். ஏன் மெடிக்கல் கேம்ப் வரல? ஞாபகமா இல்லை எனக்கு. சொன்னாங்கல்ல. இல்லை தெரியாது போவான் சார்ஜுன்னா தெரியல. எவ்வளோ காசு வச்சுக்கிறா? நான் எட்டு மரம் டூருக்கு. நான் எட்டு மரம் வெளியிலாம் கொடு. எவ்வளோ காசு வச்சுக்கிறேன்? டென்ஷன் ஆகுது. பயங்கர டென்ஷன் ஆகிட்டு. எவ்வளோ காசு இருக்குது? யாரும் எப்படி கோப்படு இருப்பாரு? காசு இல்லைன்னா ரொம்ப தானே இருக்கா? அதுக்கு என்னாச்சியா? நிற்க மாட்டாரு. காசு மட்டும் 50 ரூபாய் கொடு போதும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 50 ரூபா. ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துரு. பரவாயில்லையா? இந்த 500 ரூபா கேட்டிருக்கோம் நம்மளுது. எவ்வளோ? ஓகே போலாம். ரைட். வண்டியில் ஏறு. இங்க உட்காந்து 50 ரூபா, மேல உட்காந்து 100 ரூபா. காத்து நல்லா சாப்பாடு கொடுப்பா. பாய். போலாமா? மறுபடியும் கேட்குற குத்துட்ட. இப்போதானே குத்து. அப்புறம் கேட்குற. ஓ பாரு, இதுக்கு மேலே திரும்பிலாம் தர முடியாது. நீ வேணா வா, பாதியில் இறக்கி விட்ற. அதான் கண்ணு அங்கே பாரு, காசு கொடுன்னு கேட்குறாரு பேர குத்துட்டு. தெரிஞ்சிருந்தா ஒரு 2 சைபர் சேர்த்து கேட்டிருக்கலாம் உங்களுக்கு. உட்காரு உட்காரு. மூணு போட்டுருங்க. நீங்க எப்படி வருவீங்க கேப்பாரு பேரு. நீங்க எப்படி வருவீங்க? போலாமா?
நீ எப்படி பிடிச்சின்னு வர? ஒரு பிரேக் போட்டா பிரேக் கையை விட்டு நிக்கிறாரு. போலாமா? 100 ரூபாய் கூட இங்க உட்காரு. 100 ரூபாய் கூட இங்க உட்காரு. ஃப்ரண்ட்ல பாதுகாப்பா கதவுலாம் போட்டிருக்கோம். ஏசி வரும். ஏசி வேற வருமா? போலாமா? சரி நீங்க இரு. கம்னு இருமாமா, கொஞ்ச நேரம் இருமாமா. என்னதான் பண்றாரு பாப்பா. இடம் இல்லை, நீ போய் வா. ஆட்டோல வரேன்னு சொல்லு. ஆட்டோல வரேன். ஆட்டோவில் வரேன். ஆட்டோவில் வரேன். ஆட்டோவில் வரேன். நீங்கள் ஆட்டோவில் வரேன். ஆட்டோ காசு அவர்கிட்ட வாங்கிக்கோ மாமா. ஆட்டோவுக்கு 100 ரூபா. தம்பி சாப்பாடா? ஒண்ணா ரெண்டுங்களா? உட்கார் 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 உட்கார். ரூபா இங்க உட்காந்தா 100 ரூபாய் பரவாயில்ல, அங்க போய் வாங்கிக்கிறேன். மழை வர மாதிரி இருக்குதா? சரி எதுனா சாமி சாப்பாடு? தண்ணி பாட்டில் போதுங்க. அவங்க ஆசிரமம் போயிட்டாங்க நல்லபடியா. போயிட்டாங்களா? நல்லபடியா போயிட்டாங்க. ஒரு நல்ல உதவி நீங்க கேட்டது. வயசானவங்க என்ன பண்றது அவங்க? ஆமா, நம்ம வயசே எல்லாம் கை இருக்குது. அவரால் நடக்க கூட முடியல. நல்லபடியா போயிட்டாங்க. நைட் 2 மணி ஆச்சு போறதுக்கு. நைட்டா? உங்களுக்கு இதுல புதுக்கோட்டையிலேருந்து ஆட்டோவிலேயே போயிட்டாங்களா? அங்கிருந்து அறந்தாங்க போய் அங்கிருந்து ஆட்டோல போய்க்கிறாங்க. சரி சார், ஒரு சாமி ஒருத்தரை கூட அமிச்சோம், அவர் இட்டு போய் விட்டார். ஆமா வர சாமி. மாமா என்னையே முறைச்சுங்கிறாரு மாமா. அது வேலைக்கு ஆகாது, இறக்கி விட்டுரு மாமா. அவரை எப்படி சண்முக தாத்தா சொன்னாரு, என்னையே பாத்துங்கிறாரு, எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுன்னு, அதே மாதிரி பாத்துங்கிறாரு இவரு. இந்த பேர் கிச்சு கிச்சா மூட்டுறாராம் கார் ஓட்டும் போது. கே இறங்கு வா, 100 ரூபாய் பைன் போடுறவா. கொடு மாட்டுக்கா, கொடு 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 கொடு. கீரை கீரை ஊற்றி கொடு. வாங்கிக்கமா, 2 சாப்பாடு கூட வாங்கிக்கணும். பசி பழகுது கொடு. பசி பழகுது எறா. பசி இந்தடா. இந்த போட்டேன். இந்தா போட்ட அமுக்கு அமுக்கு. பாப்பா இருக்குதா? போயிச்சா பாப்பா? என்ன டயர் கடியில பூந்துங்குது பாப்பா? பாப்பா என்ன சக்கரத்து கடியில பூந்துங்கிற? என்ன இதெல்லாம் பையில கடையை சுத்தம் பண்ணுதா? ஓ இந்தா இந்தா பாப்பா. எங்க போயிட்டு நீ?
ஜுரம் ஜுரமா எத்தனை நாளா ஜுரம்? ஐயோ உனக்கா ஜுரம்? மழையில கண்ணுக்கு மருந்து டீப் மருந்தா? தண்ணி வருது கேளு வா சொல்லு கேளு தண்ணி வச்சேன் அந்த கூரா இருக்குமே அந்த குட்டியா மருந்து அதுவா? டீப் மருந்து. சரி சரி நான் தரேன். பூண்டு மாதிரி இருக்கும் அதுவா? பூண்டு மாதிரி சின்னதா சொட்டு மருந்து அதெல்லாம் எதனா வாங்கி வந்து குத்தி எதனா ஒன்று ஆயிட போகுது. அது பயமாக்குது. உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வருது அந்த கண்ணாடி. ஐயா தெய்வமே, நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 1ஆம் தேதிக்குள்ள வாங்கிக்கணும். அன்னைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோமே. அது 1ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்போ வேணாலும் வாங்கன்னு சொன்னார் அவர். நீங்க வேணா கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கூட கையெழுத்தே போட்டா கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க. அவங்க அந்த 1ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுப்பாங்க அவங்க. எல்லாருமே சொன்னா இல்லையா 1ஆம் தேதிக்குள்ள வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 4 5. அது அப்புறம் ஒரு அந்த வண்டியில் வருங்க ஆட்டோவிலே வந்துச்சு சாப்பாடு. ஆட்டோவில் வந்துச்சா? அது வேறையா? எப்பா சாமி, போயிட்டு வாங்க. பார்த்தேன். சரி 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 போயிட்டு வாங்க. பாப்பா கண்ட மருந்துலாம் வாங்கி கொடுக்க கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போ. என்ன சொன்னாங்க? சீட்டு எழுதி கொடுத்தாங்களா? சரி அந்த சீட்டு எத்தனும், அதுல என்ன மருந்துக்கு தான் நான் வாங்கி தரேன். சரி அதான் அந்த சீட்டு எத்தனுவா, அதுல என்ன மருந்துக்கு தான் நான் வாங்கிட்டு வரேன். டாக்டர் சீட்டு எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த சீட்டு எடுத்துன்னு வா. அதுல என்ன மருந்துக்கு தான் நான் வாங்கிட்டு வரேன். பாப்பா போயிட்டு வரட்டுமா? நாளைக்கு மருந்து சீட்டு எடுத்துன்னு வா. வீட்டுல இருக்குதா? மருந்து சீட்டு எடுத்துன்னு வந்தனா அந்த மருந்து வாங்கி தரேன். சரியா? எங்க வச்சுட்டு இப்ப மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போ. மறுபடியும் போய் சீட்டு வாங்கிட்டு வா. இந்த பையில போட்டு எட்டு போய் ஆஸ்பத்திரியில வாசல்ல போட்டு வந்துடலாம் போல. இது உன்ன போட்டுட்டு சரி சாப்பிடு. என்ன போயிட்டு வரேன். பாய் 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 சொல்லு. பாய் நீ சொல்றத கையில சொல்லணும். பிளைன் கிஸ் கொடு. பிளைன் கிஸ் இப்படி கொடுப்பே. இப்படி கொடு. இப்படி ஹலோ, எனக்கு என்னன்னு தெரியல, இப்ப மட்டும் 15 கால் வருது. போன் வந்துனே இருக்குது. நீங்க பாருங்க பாருங்க. தாத்தா சண்முகம் தாத்தா, சண்முகம் தாத்தா, கண்டிப்பா வந்து பாத்துட்டு போறேன் தாத்தா. கண்டிப்பா வரேன் நானு. எனக்கு காலகட்ட சூழ்நிலைகள் கொஞ்சம் நேரம் ஒத்து வரல. அங்க வந்தா ஒரு நாள் ஒரு செலவாகும். அதனால கண்டிப்பா வரேன் நான். சரியா? கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வந்து பாக்குறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? புரியல. சரி கண்டிப்பா வந்து பாக்குறேன் தாத்தா. உங்களை பார்க்கணும் போல இருக்கா, ஒரு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சார். கண்டிப்பா வரேன் சார். என்னன்னா காரணம், என்னால எதுவுமே ஃப்ரீ பண்ணிக்கவே முடியல சார். ஓப்பனா சொல்ல போனா எதனா ஒரு வேலை, எதனா ஒரு இது வந்து நேக்குது. ரொட்டீனா வந்துட்டே இருக்குங்க சார். நல்ல சவுண்டா பேசுறாரு பாருங்க. இந்த பாருங்க, ஒரு அம்சலாமா பாருங்க புதுக்கோட்டைக்கு. மத்தியானம் சாப்பாடுலாம் கொடுப்பீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி. தாத்தா சண்முகம் தாத்தா, இங்க பாருங்க, நான் வரேன். கண்டிப்பா வரேன் நானு. இங்க பாருங்க, ஒண்ணுத்துக்கு கவலைப்படக்கூடாது. நான் வரேன்னா கண்டிப்பா வரேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்களை நல்லா பார்த்து சார் பாத்துக்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் வரேன் நானு. சரியா? சரியா? கேக்குதா? சரி. ஓ
ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? ராவு பூரா தூக்கலாம் நினைச்சுக்கிறீங்களா? என்ன தாத்தா இது? சரி தாத்தா, நான் வரேன் தாத்தா. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன் தாத்தா. என்னால முடியல தாத்தா. நானும் கொஞ்சம் என்னுடைய வேலைகள் பலு எல்லாமே ஒன்னா சுத்துது தாத்தா. நான் என்ன பண்றது? ஒரு 2 நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு மட்டும் நீங்க போட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் போடுறேன் சார். வீட்டுல பிள்ளைகளை கேட்டோம், எல்லாருமே கேட்டேன்னு சொல்றேன் சார். தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்கலாம் சார், எந்த குறையும் இல்லை சார், நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். நான் வீடியோ போட்டிருக்கேன், பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல சார், எனக்கு அனுப்புங்க சார். நான் லிங்க் அனுப்பி விடுறேன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சொல்லு தாத்தா, சொல்லு. என்ன சொன்னீங்க? ஓம் நமச்சிவாய. நீங்க தான் எனக்கு காப்பாத்தி விட்டீங்களா? சரி தாத்தா, நான் வரேன் தாத்தா. 2 பேர் காப்பாத்தி விட்டாங்களா? சரி. மறக்க மாட்டோம் சார், யாரும் பயங்கரமா. ஆமா, அது எதுவும் மறக்க மாட்டார் சார் அவரு. சார் உண்மையிலே ஓப்பனா சொல்லிட்டாங்களா சார்? எனக்கு சில நேரங்கள் சுத்தமா நம்மளே கிளம்பலாம் நினைப்போம். எதனா ஒரு விஷயம், எதனா ஒரு ப்ரோக்ராம் சுத்தி எதனா ஒன்று நமக்கு. இப்போ நம்ம பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோமா, அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், வீடியோ எடிட்டிங் பண்ணணும். சார் ஓ சரி சார். ஓகே, சூப்பர் சார். என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா போனீங்களா ஊருக்கு? சந்தோஷம். பாட்டி சரி. பாட்டி எங்க இருக்கிறாங்க? ஓகே சார். அதனால தான் சார் எனக்கு உங்ககிட்ட ஆளுங்க அனுப்புறது கூட கஷ்டமாகுது. ஏன்னா நீங்களும் பாவம், எவ்வளவு பேர் தான் நம்ம அனுப்ப முடியும். பாட்டிமா நல்லா இருக்கிறீங்களா? நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்தீங்களா? சந்தோஷம் பாட்டிமா. சரி பாட்டிமா. அந்த சாமி ரொம்ப சூப்பரான ஆளுங்க சார். சார் நான் யாருன்னா ஒருத்தர் அனுப்புறேன்னா கண்டிப்பா நான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட கூட காசு ஒரு 1700 ரூபாய் காசு கொடுத்தேன். இதுவே சில சாமியாருங்க இருக்காங்க, காசு கொடுத்துருந்தா சில பேர் ஏத்திர போயிட்டு இருப்பாங்க கம்முன்னு இவங்களை விட்டுட்டு. ஆனா சில பேர்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க கிரிவல பாதையில இருக்கிறேன். யாருக்கிட்ட கோவப்படணும், யாருக்கிட்ட சந்தோஷமா பேசணும், யாருக்கிட்ட சிரிச்சு பேசணும், இது எல்லாமே ஒரு பாடமா வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு சாப்பிடாம கொள்ளாம நைட் ஒரு 2 மணிக்கு வந்திருக்காங்க பாருங்க. ஆமா சார், நல்ல மனுஷன் சார், நல்ல மனுஷன். சான்ஸே இல்ல சார், நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். தாத்தா பாய். டாடா பாய். என்ன நல்லா இருக்குது சட்டை, இதெல்லாம் சூப்பரா இருக்குது, நீல கலர் சட்டை. ஓ சார், இப்போ உடம்பு சரியில்லை அதெல்லாம் சொல்றதுல இல்லைங்க சார். ஒரு 4 மாசமா சொல்லல. சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். புதுக்கோட்டை இட்டு போறோம் தானே? இவரு தானே இட்டு போறோம். புதுக்கோட்டை தாத்தா அங்க இப்ப உங்களை கார்ல இட்டு போறோம். வாங்க. புதுக்கோட்டை நமது இல்லம் அங்க கார்ல இப்ப உங்களை இட்டு போய் விட போறேன். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ ஜாலியா இருக்கலாம்னு பாக்குற பொழுது நீ இது நமச்சிவாய. சந்தோஷம். நல்லபடியா இட்டு போயிட்டு விட்டீங்களா? நல்லா வீடியோ அனுப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய. பரவாயில்ல, பத்திரமா இட்டு போய் 2 மணிக்குள்ள போய் சேர்த்து விட்டுருந்தோம். பத்திரமா இட்டு போய் சேர்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேட்டர்ல பெஜர்ல மாட்டிக்கிட்டு. அப்படியா? பெருச்சில தான் சமமாக அவங்க ஓரமாக குறைச்சி நான் அனுப்பிட்டேன். கையை எடுத்து மாற்ற முடியல. ஒரு பஸ் உள்ளே ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு ஏற்றியா இருக்கலாம். சரி, சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. சூப்பராக அதனால தான் அங்கே அமிச்சேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சுயா? சரி, சந்தோஷம். 150 ரூபா அதெல்லாம் நீ எதை பற்றி அவங்களுக்கு கையில் பரவாயில்ல. கரெக்டாக 1200 ரூபாய்க்கு நான் உன்னை எதுவுமே கேட்கல. நான் உன்னை எதனா கேட்டேன்னா
கடைசியா பச்சில் அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. நீ நல்லபடியா இட்டுமே சேர்த்ததே சந்தோஷம். சந்தோஷம். போயிட்டு வா. வரேன். நமச்சிவாய். நமச்சிவாயம். காசு கொடு. காசு இன்னும் பேசல. இங்க பாரு, இங்க பாரு. வண்டியில ஏறதுக்கு தான் 50 ரூபாய், வண்டியில இருந்து இறங்குறதுக்கு 100 ரூபாய். காசு கொடுத்துட்டு போ. டைம் ஆயிடுச்சா? பையன் எப்படி கூட பையன் அங்கேயே விட்டாருன்னு சொல்லு மாமா. பார்த்துட்டாரு. 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் தலையை ஆட்டினா காசு கொடு. கொடுக்க இப்ப கொடு. ஜாலியா போய் செலவு தானே பண்ண போற. இது கொண்டாடி பிள்ளைங்கள பார்க்க போற. வாங்க 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 வா. இந்தா உன் காசு நீயே வச்சுக்கோ. சும்மா சொன்னேன். இந்தா 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 நைனா வாங்கிக்கோ. இந்தா இந்தா சும்மா சொன்னேன். இந்தா இப்படி போயிட்டு வா. சும்மா சொன்னேன். போயிட்டு வா. பை. சிவாயம். அண்ணாமலையார் கரோகரா. சாமி ஓம் நமச்சிவாய். நமக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடன் வாழணும். எந்த குறையும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாரங்க சந்தோஷமாக வாழணும். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். சாமி அண்ணாமலையார் கரோகரா என் சார்பாக அன்னதானம். அவங்க எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழணும். நீங்கள் வாங்க 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 வாங்க. இந்த சாமியார் கொடுத்துட்டு தரமா ஒரே நிமிஷம். ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா அன்னதானம். எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழணும். அம்மா சந்தோஷமாக இருக்கணும். ஐயா அப்படி வந்துருங்க ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா என் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அம்மாவுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழணும். சந்தோஷமாக இருக்கணும். என்ன தாத்தா தூங்கிட்டியா? என்னாச்சு? மயில் நஞ்சிட்டியா? மயில் நஞ்சிட்டேன். போய் ஹாஸ்பிட்டல் போய் இங்கே இருக்குது கிட்டவே. போயிட்டு வா. சிவாய் நமக்கு. சிவாய் நமக்கு. அம்மா வாங்கம்மா. பாட்டிம்மா மோர் சாப்பிடுங்களா? சரி சரி சரி. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அம்மா இன்னைக்கு அன்னதானம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுளோட வாழணுமா. அந்த அம்மா குடும்பம் வேண்டிக்குமா. நீண்ட ஆயுளோட அவங்க குடும்பம் பார்த்து பார்த்து அப்பா நல்லா ஆரோக்கியத்தோட அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு இது வந்தாலும் பனி போல கரைஞ்சி நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சரி சரி சாப்பிடுங்க ஐயா. 2 எங்க ரொம்ப நாள் ஆளை காணோம். மோர் சாப்பிடுவீங்களா? ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு சாப்பிடுங்க. பாபு கேஸ்வரா. வானேண்ணா வானேண்ணா. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா சாமி உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. நிஜமாவே உங்களுக்கு தான். மெட்ராஸ்ல பிறந்தீங்களாமே. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. நீங்க தான் நல்லா பேசுறீங்க. இதே மாதிரியா? டீ ஷர்ட் சட்டை வேணுமா? நாளைக்கு வருவார் ஐயா. வேலையா இருக்காரு. ஆமா உங்க பையன் தான் அவரு. உங்க பையன் தான். அந்த மாதிரி அம்மா சட்டை கேட்டாங்கன்னு சொல்றேன். வாங்கி தந்துருவாரு. நேரத்தில் வந்து தந்துடுறோம். சரிங்க சாப்பிடுங்க. நன்றி ஐயா. கொஞ்சம் வேலையா இருக்காரு ஐயா. நாளைக்கு வந்துருவாரு. மோர் வேணுமா? மோர் வேணும். சரி 2 காரக்குழம்பு. ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. இன்னொன்று வேணுமா? தண்ணி வேணும். தண்ணி வேணாமா? சரிங்க சரிங்க சாப்பிடுங்க. நன்றி நன்றி சாமி. 2 ஓம் நமச்சிவாய். நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. அது 1 2
நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. இந்த பட்டு சாப்பிடு. அதை வருது சாமி. ஒன்றா ரெண்டா சாமி? அவர் ஒன்றா ரெண்டா? ஒன்றா ரெண்டா? சிவாய நம்ம நல்லா இருக்கும். சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா ஒன்றா ரெண்டா? 4. 4 பார்த்தாங்க எதிர்க்க போனார். சிவாய நம்ம. என்ன தாத்தா புது வேஷ்டிலாம் கட்டினுக்குற? சந்தோஷமா? சரி குளிச்சிட்டியா? அவரு கொடுத்துட்றீங்களா? எங்க போயின்னுக்குறாரு? மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போறாரு. பல்வலி மாத்திரை மதுரையில் இருக்குதுதான். கையெல்லாம் எடுத்துன்னு போறாரு. சரி சாப்பிடு. சரி இதை வச்சுக்கிறேன் பாரு. மோர் தண்ணி எல்லாமே இருக்கு. குடி சாப்பிடு. நமச்சிவாய் நமச்சிவாய் சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக சிவாய நமக சாப்பிடு. ஒன்றா ரெண்டு? ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா. தாத்தாக்கு ஒரு குரல் கொடுங்க. அவர் தான். ஓம் நமச்சிவாய். அவர் கொடுத்துருங்க. குளிச்சுட்டு வரட்டும். சாமி உங்களுக்கு எத்தனை? ஒன்றா ரெண்டா? 2 சாமி. என்ன சாப்பிடலையா காலிலேருந்து? ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? 4 வச்சுட்டு வா. உங்களுக்கு 2? சிவாய நமக சிவாய நமக. என்ன அங்கே இருக்கிறீங்க? அங்கே பெருசுக்கிட்ட தான் இருப்பீங்க? இல்லை இங்கிட்ட போகணும். வேலை வந்தேன். சரி சரி சரி. சாமி உங்களுக்கு மோர் சாதமா? வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா? சரி சரி. ஓம் நமச்சிவாய. ஐயா வியாபாரத்தில் இருந்தீங்க? வியாபாரத்தில் இருந்தீங்க அதான் சொல்லி விட்டேன். அப்படியா? சிவாய நமக சிவாய நமக. டீ வாங்கி குடிச்சு. தாத்தா உங்களுக்கு 1 2? 2. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. மோர் வேணாம். சிவாய நம சிவாய நம. சாப்பிடுங்க. பூண்டு ஊர் நமச்சிவா. ஒன்றா? சிவாய நம சிவாய நம. சாப்பிடு. என்ன தாத்தா ஃபோன் பண்ணிட்டு ஆளை காணோம்? அரைஞ்சி இருந்து பார்க்குறியா? மோர் வேணாமா? ஓம் நமச்சிவாய. இந்த சாப்பிடுவோம். அதுக்கு என்ன வேணும்? அது வேணாம். இது போதும். காரக்குழம்பு சாப்பிடு. யார் யாருக்கு எத்தனை வேணும்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. இன்னும் சாப்பிடலையா? அப்படியே லைனாக நின்றுடுங்க. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 1 குழம்பா? குழம்பு சிவாய நம. சாப்பிடுங்க. மோரேவா? ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. சாப்பிடுங்க. ஐயா உங்களுக்கு? ஐயா அந்த பெரியவருக்கு ஐயா. பெரியவருக்கு 2 1? 2 தான் ஐயா. 2 அந்த கீரை. அது கீரை இல்லை, மோர் குழம்பு. சாரி, மோர் வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு. மோர் வேண்டாம் சாமி. மோர் கொடுக்க மாட்டேங்குது. சிவாய நம நமச்சிவாய. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்? 1 குழம்பா? குழம்பு கொடுங்க. ஓம் நமச்சிவாய. அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐயா ஒயிட் ரைஸே சமைச்சு கொடுக்குறாரு. 1 2 ஐயா? வெள்ளை சாதம். வயசானவங்க நல்லா குழகுழன்னு வடிங்க. அவங்க வந்து பல்லு இல்லாத கூட சில பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்மூத்தாக வடிச்சு வெள்ளை சாதம் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. நல்லா இருக்கும். இன்னைக்கு வெண்டைக்காய் கார குழம்பு, மோர் ஐயா. அது ஒன்றே போய் மோர் வேண்டாமா? மோர் வேண்டாமா? ஓகே ஓகே. சாமி உங்களுக்கு எத்தனை? எத்தனை?
சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. 2 உங்களுக்கு தான் சாமி தண்ணி மட்டுமா சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நம. ஐயா நமக்கு 2 தானே. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலை கரோகரா. தாத்தா உங்களுக்கு பக்கத்து ஸ்டாப் வரைக்கும் வந்துக்கிறீங்க. சிவாய நம சிவாய நம. தாத்தா மோரா. ஓம் நமச்சிவாய. அண்ணா உங்க குழம்பாண்ணா? ஆமாண்ணா வெண்டைக்காய். ஓம் நமச்சிவாய. யாருண்ணா அவரு? குழம்பா? ஆமாம் ஆமாம் ஒன்று வாங்கிக்கணும்ல. போயிட்டேன்னா என்ன விசேஷம்? மழை வர வச்சுக்கிறேன். நேற்று எல்லாரும் நினச்சி துணியெல்லாம் நினச்சி விட்டேன். நீயே நினச்சிட்டு மழை வச்சு நீயே நினச்சிட்டு கட்டில் மேலே போட்டோ வச்சுக்கிறாரு. அதுவும் கட்டில் எடுத்துன்னு வந்துக்கிறாரு தலைவர். இன்னைக்கு தான் காமிச்சிக்கிறேன் அன்னைக்கு வாங்கின கட்டில். கடையை நிறுத்தி வச்சுக்கிறாரு. ஓஹோ அங்கேயே படுத்துறியா? கடையை பார்த்துக்க பத்திரமா. சிலையெல்லாம் கடையை போகாமல் இருக்கு. சரி தாத்தா ஒன்றா. சிவாய நம நமச்சிவாய. 3 இன்னைக்கோட வாங்கலைன்னா 4 நாள் ஆகுது. 4 நாள் சாப்பாடு தந்துட்டா? இல்லை நிஜமா தான். எங்கண்ணே நான் போயிட்டா? எங்கேயும் போகல. எங்களை கூட வந்து பார்க்கலையே. நேற்று சாப்பிட்டேன்னு கூட சொல்லியே. நேற்று வெளியே ஒன்றா 2 சாமி வெளியே வந்தேன். இங்கே இருந்து போயிட்டு. அப்படியா? நாங்களும் கேட்டுனாங்க எல்லாரையுமே. நைனாவை காணுமே. சிவாய நம்ம சிவா. சரி 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 சந்தோஷமா இருக்கிறியா? பரவாயில்லையா? காலைல அமுத்து இது ராவில் அமுத்துனா காலைல பேஜார் போய் பத்து. டயர்ட். சரி நைனா சரிண்ணா. உடம்பு பார்த்துக்கா. சரி என்ன தம்பி? ஐயா எத்தனை? 2 திருச்செந்தூர் ஐயா வாங்க. என்ன துணி தைக்கிறீங்க? அளவு எத்தனுக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது சட்டை தைச்சி கொடுங்களா? பை மட்டும் தான் தைப்பீங்களா? ஒரு 500 சாப்பாடு போகிற மாதிரி ஒரு பை தைச்சி கொடு. காரில் வச்சிடுறேன் அப்படியே. சரி நான் சாப்பிடு சாப்பிடு நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். குழம்பு மட்டும். சிவாய் நம்ம. காரக்குழம்புங்களா? காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு. எப்படி தெரியும்? இன்னைக்கு அதே கணக்கு வச்சுக்கிறேன். கணக்கு வச்சு எழுதி வச்சுக்கிறியா? சாம்பார் காரக்குழம்பு. பரவாயில்ல மனப்பாடம் பண்ணிட்டேன். ரசம் சாமி டிக்கெட்ரா. என்ன ஐயா எங்கே போயிருந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன ஒரு இமயமலை தரிசனத்துக்கு போயிருந்தேன். இமயமலை? போ நிஜமா? உங்களுக்கு 1 2 மோரா குழம்பா? குழம்பா? சிவாய நம்ம சிவாய அப்படின்னா நிஜமா சொல்றியா? வெளிநாடே போய் பழக்கப்பட்டாலே இமயமலை போயிட்டியே. காலையில் 10 மணி பிள்ளைக்கு தான் வந்தேன். காத்துலாம் கட்ட அடிச்சு வச்சிருந்தாங்களா? சரி 1 2 நிஜமா இமயமலை தானா? ஒயிட்டே கொடுத்துருங்க. ஒயிட்டே தான் எல்லாமே. ஒரு மோர் ஒரு குழம்பு. ஏன்னா ரொம்ப கலப்பா போயிருந்தீங்க. அலைச்சல கொஞ்சம் சூடு தனியும் மோர். சரி சரி எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அங்கெல்லாம்? எல்லாம் சிவன் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. சரி என்ன சொன்னார்? வரும்போது பண்ணும்போது மழை ஆரம்பிச்சு. போயிட்டு வரட்டுமா? சரி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பேசிக்கலாம். சரி டயர்டா இருப்பீங்க. அவரு வந்திருந்தாரா? சரி சரி. அவரு முதல் பிளேட்டுக்கு போனாரு. பின்னாடி பின்னாடி முன்ன பின்ன. ஏன்னா அவரு உங்க கூட வந்தா என்ன நினைப்பாரு? சரிங்க. அவரு மலையில வந்து இந்த சைடு பார்த்து தியானம் பண்ணாரு. நான் நம்ம திருவண்ணாமலையை பார்த்து அங்கிருந்தே கூட திருவண்ணாமலை பார்த்து பண்ணிக்கிறேன். ஆமாங்க. நம்ம போறதே வந்து திருவண்ணாமலை நன்மைக்காக தான் அவ்வளவு தூரம் போறோம். நான் இங்க இருக்கிறேன். திருவண்ணாமலை நன்மைக்க வேண்டி என்ன செய்யுங்க ஐயா மக்களுக்கு. என்ன செய்யுங்க? சரிங்க. ஏசி எல்லாம் போடுற நீங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்க சரி. அந்த விஷயமா தான் போனேன். அதான் சக்சஸ் ஆயிடுச்சா? நிதி ஒதுக்குனாங்களா? சக்சஸ் ஆயிடுச்சு. சரி பண்ணிடுங்க. சரி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் ஆரம்பிச்சிருங்க. நல்லா இருக்கா சாமி? நமச்சி மணி தண்ணி சாமி அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நோய் நொடி இல்லாமல் செல்வ சிறப்போடு சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்க. உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்.
ஓம் நம சாமி. எந்த குறையில்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊற்றிக்கிறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா செல்வ சிறப்போடு இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய். பார்த்துக்கணும். ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் நம சிவாய். நல்லா இருக்கும் ஐயா. சந்தோஷம். எல்லாரும் அம்மாவாதி சாமி விட்டு சந்தோஷமா சாமி. சந்தோஷம் தான் முக்கியம். சும்மா கத்தையா பணத்தை அடிக்க வச்சு என்ன பேசணும்? சந்தோஷம் இல்லைன்னா என்ன ஒண்ணு பண்ண சந்தோஷம் தான். சந்தோஷமா இருந்தா பழைய சோறு சாப்பிட்டாலே ஆனந்தமா இருக்கு. உண்மைதான். என்ன போயிட்டு அதான் ஆயிடுச்சு. ஓம் நமச்சிவாய. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியை தடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சல சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சல ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனை ஏனினை பெற்றாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவராம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல